மார்கழி 25 ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் எப்பவும் போல் 4:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சாதாரண நாள்னாலே பூஜை பண்ணும்போது அவ்வளோ ஒரு வைப் இருக்கும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வைப் ஆட் ஆகிடும். அப்படி தான் இன்றைக்கி அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி. நிறைய பேர் இப்போ வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விளக்கேற்றுவீங்களா, இல்லைனா இந்த மந்த் முழுக்க நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கீங்களா அப்படின்ட்டு. என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றி காலையிலே பூஜை பண்ணுறது மட்டும்தான் என்னோடய ரொட்டீனில் இந்த 1 மந்த்தாக மாறி இருக்கு. வேறு எதையுமே நான் மாற்றலை. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் போய்கிட்டு இருக்கு. குளிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவீங்களா, இல்லை குளிச்சு முடிச்சு பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுவீங்களா, இல்லை மிஷினில் போடுவீங்களான்னு கேட்குறீங்க. விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறோம். மிஷின் இருக்கவங்க மிஷினில் போட்டுருவாங்க, மிஷின் இல்லாதவங்க கையில் தானே துவைப்பாங்க. அந்த நேரத்துக்கு நம்ம விடிய காலையில் உட்காந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அண்ட் குளிச்சு முடிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அழுக்கு துணியை கையில் தொடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம துணி தானே, இதில் என்ன இருக்குது? டைம் இருக்கவங்க துவைச்சிருவாங்க, டைம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? நமக்கு கிடைக்கிற டைமில் தானே. எந்த சாமியாவது வந்துட்டு நீ எனக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அழுக்கு துணியெல்லாம் தொடக்கூடாது, அப்படி தொட்டனா நான் உன்னை சபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்லை. சாமியை கும்பிடும் போது சாமியை மட்டும் மனசில் நினைங்க. உங்கள் மனசுக்கு அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இவ்வளோ கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோலாம் நம்ம பார்த்தோன்னா நம்ம வைக்கிற ப்ரேயருக்கு ஒரு பலனுமே இருக்காது. நம்ம கிட்ட பயம்னு ஒன்று இருந்தால் அந்த பயம் நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகவே விடாது. நம்ம சாமியை முழுசாக நம்பணும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட நமக்கு கேள்விகள்ன்றதே வரவே வராது. அச்சோ நம்ம இதை பண்ணால் ஏதாவது ஆயிருமோ, அதை பண்ணால் ஏதாவது ஆயிருமோன்னு உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட பயத்தையும் கவலையும் கேள்விகளையும் வச்சுக்கிட்டு நம்ம சாமி முன்னாடி போய் நின்று விளக்கேற்றி பூஜை பண்ணால் அந்த பூஜை ஏர்வையாகுமா? கண்டிப்பாக ஆகாது. இன்னையோட 25 டேஸ் காலையில் எந்திரிச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீரியஸாகவே எனக்கு இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காலையில் எந்திரிச்சா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதுவும் காலையிலே வீட்டில் பூஜை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் பாசிட்டிவ் வைபாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதிர்பார்ப்பு இந்த மாதம் ஃபுல்லாக ஏற்றினா கடவுள் நமக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் ஏற்றுறேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சாமிக்கிட்ட போய் நிற்கும் போது மனசில் எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஐயா உங்ககிட்ட வந்து நிற்கிறேன், எனக்கு என்ன தேவையில்லைன்னு எனக்கே தெரியலை, ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ப்ரேயர்ஸை மட்டும் வச்சுட்டு என் பூஜையை முடிச்சிருவேன்.